தானியேல் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷ ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இந்த வசனம் தானியேலை குறித்து சொல்லப்படுது. தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக கொண்டு வரப்பட்டவர். பெல்ட்சாஷார் என்கிற ராஜா தன்னுடைய பிரபுக்கள் கூடவும் அரண்மனையில் இருக்கிற எல்லார் கூடவும் சேர்ந்து எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள்ல திராட்சை ரசம் குடித்து தன்னுடைய அந்நிய தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷ கைவரல் ஒரு சுவர் பக்கம் எழுதுறத பாக்குறாரு. இத பார்த்து கலங்கி போய் நிக்கிறாரு. தன்னுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஜோஷியரையும் குறி சொல்றவங்களையும் கூப்பிட்டு அந்த எழுத்தை ரீட் பண்ணி அதோட மீனிங் சொல்றதுக்கு சொல்றாங்க. ஆனா யாராலையும் அது முடியாம போயிருச்சு. அப்போதான் தானியேலை குறித்து கேள்விப்படுறாரு. தானியேலுக்குள்ளாடி ஏதோ ஒரு விசேஷ ஆவி இருக்கு, ஒரு ஞானம் இருக்கு, அவரால் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியும், அதை விவரிக்க முடியுங்கிறத கேள்விப்படுறாரு. ஏன் தானியேலை குறித்து இப்படி கேள்விப்பட்டாருன்னு பார்க்கும்போது, தானியேல் ஆண்டவர் கூட 3 நேரமும் ஜெபிக்கிறவரா காணப்பட்டாரு. இப்போ ஆண்டவருக்கும் தானியேலுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பிறருக்கு முன்னாடி அவரை அறிமுகப்படுத்துறது மாதிரி மாறுது. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம பிறருக்கு முன்னாடி நம்மளை அறிமுகப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் தருகிற அபிஷேகமே நம்மளை பிறருக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தும். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி நம்மளை குறித்து கேள்விப்படுறது மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவாரு. தானியேலோட உயர்வுக்கு காரணம் ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்ததுன்னா ஆண்டவர் நம்மளையும் உயர்த்துவாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.